ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் எப்படி விளம்பரம் கொடுக்கறது, நம்மளுடைய பிஸ்னஸை எப்படி ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ இது ஒரு எம்மாதயா என்டர்டைன் சொல்லிட்டு ஒரு சேனலு. அந்த சேனலில் நம்ம பப்ளிசிட்டி பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதில் இப்போ வந்து ஒரு வீடியோ, ஒரு இமெயில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஆடை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணுறோம், அதாவது பப்ளிஷ் பண்ணுறோம். சரிங்களா? அந்த யூடியூப் வீடியோ லிங்க் நான் அங்கே மேலே கொடுத்துருக்கேன். யூடியூப் வீடியோ லிங்க்கு நீங்கள் டைரெக்டாக ஷேர் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம் அதில். ஸோ அங்கே கீழே உங்களுக்கு பூஸ்ட் போஸ்ட் கொடுக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அது எதுக்காக நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, விசிட்டர்ஸா இல்லை என்கேஜ்மெண்ட்டா, என்ன மாதிரி தேவை அப்படிங்கிறத நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி பட்டன் வேணும். ஸோ இங்கே உங்களுக்கு இந்த லேர்ன் மோர்னு காட்டுது இல்லைங்களா, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பட்டன் வேணும்னாலும் நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏஜ். என்ன மாதிரி ஏஜ், என்ன ஜெண்டரில் இருக்கணும், ஆலா மென் மட்டுமா இல்லை உமன்ஸ் மட்டும் பார்க்கணுமா இல்லை எல்லோரும் பார்க்கணுமா, எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ளே இருக்கிற ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு போய் நம்மளுடைய ஆடு காட்டணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கிறவங்க ஃபேஸ்புக் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு காட்டணும், எந்தெந்த ஃபேஸ்புக்குக்காரங்களுக்கு காட்டணுமோ அந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாடு மட்டும் காட்டணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணணும். அப்புறம் டார்கெட்டிங் அப்படின்னா எப்படின்னா, ஃபேஸ்புக்கில் அவங்க என்னென்ன மாதிரி ரிலேட்டடான பிஸ்னஸ் ஓரியன்டாவோ இல்லை கூகுளில் அவங்க சர்ச் பண்ண சொல்ல என்னென்ன மாதிரி பிஸ்னஸை பார்த்தாங்களோ அதெல்லாம் ட்ராக் பண்ணி ஃபேஸ்புக் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி கேட்டகரியை சர்ச் பண்ணவங்களுக்கு என்னோடய விளம்பரத்தை காட்டு அப்படின்னு சொல்லும். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு நிறையா பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்களோ, ஒரு நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் சேனல் ஓரியன்டாகவே வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? கூகுள்லேயோ இல்லை அமேசான்லேயோ நீங்கள் போய்ட்டு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை விளம்பரமாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயே அந்த விளம்பரத்து ரிலேட்டடாகவே வரும். ஸோ அந்த மாதிரி ஓரியன்டாக இருக்கும். நீங்கள் என்ன பிஸ்னஸோ அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான டார்கெட் பாயிண்ட்ஸை கொடுங்க. அந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா இது என்ன சொல்லுது, 9,600,00,000 பேருக்கு காட்டலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. டெய்லி ரிசல்ட்லாம் காட்டுது பாருங்கள். 11லேருந்து 32 பேர் கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 955லேருந்து 2000 பேப்பர்ஸ் வரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு, அதாவது 400 ரூபாய்க்கு 4 நாளுக்கு போட்டிங்கன்னா இவ்வளோ பேர் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட கவுண்டிங். இப்போ நீங்கள் 5 நாளைக்குன்னு செட் பண்ணி 400 ரூபா வச்சிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு $1 தான் அலோட் பண்ணும். ஓகேங்களா? இதில் போட்டிருக்க பாருங்கள். ஸோ மினிமம் பட்ஜெட் வந்து 76.53 பெர் டே. அன்னைக்கு $US நிலவரப்படி அது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ 5 நாளைக்கு 400 ரூபா அப்படின்னு நான் செட் பண்ணேன்னா அது என்ன சொல்லும், ஸோ உங்களுக்கு 11லேருந்து 32 பேர் கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு 2000 பேர் வரையும் இந்த பேஜை போய் பார்க்கும். அதாவது நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவோம் இல்லைங்களா, ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல எத்தனை பேர் போடுவாங்களோ அத்தனை பேர் கவுண்டிங். ஸோ அந்த மாதிரி பார்க்க சொல்ல 2000 பேருக்கு காட்டும் அப்படிங்கிற மாதிரி அது பட்ஜெட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போது 4 days 5 days செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம். இது வந்து நமக்கு மெசஞ்சர் தேவையில்லை, இன்ஸ்டாகிராம் தேவையா இவருக்கு? ஓகே, ஃபேஸ்புக்கில் மட்டும் விளம்பரம் பண்ண சொல்லிடலாம். நான் மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் எல்லாம் இவங்களது தான். அதனால் ஓகே, இதுக்கும் இன்ஸ்டாகிராமாக போட்டு விடுவோம், மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் வருது. ஸோ அது கொடுத்த பிறகு எவ்வளோ பேர் ரீச் ஆகும், எவ்வளோ பேர் கிளிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ டோட்டல் பட்ஜெட் நம்ம டிசைட் பண்ணுறது தான். நம்ம 400 ரூபா போதும், 400 ரூபாய்க்கு காட்டணுன்னா 400 ரூபாய்க்கு தான் அது காட்டும். ஸோ 953லேருந்து 2800 வருது. ஓகே, ஸோ பேமெண்ட் மெத்தடுக்கு போயிடலாம். இப்போ பேமெண்ட் மெத்தடில் ஆட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அப்புறம் யூபிஐ ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் பேன் கார்டுங்கிற பாருங்கள், பேடிஎம்மு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்றதுனால உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, பேன் நம்பர் கொடுங்க. ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா விட்டுருங்க, இல்லைன்னு சொல்லிவிடுங்க. உங்கள் நேமு. இப்போ உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங், பேடிஎம் இருக்குது. ரைட். இப்போது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படின்னா எப்படின்னா, இதுக்குள்ள என்ன வித்தியாசம்னா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கும்னா, நீங்கள் இந்த ஆடு முடிஞ்ச பிறகு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் கார்டுலேருந்தோ இல்லை கிரெடிட் கார்டுலேருந்தோ ஃபேஸ்புக் பணத்தை எடுத்துக்கும். எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த பணத்தை எடுத்துக்கும். ஆனால் இதே யூபிஐ, நெட் பேங்கிங், பேடிஎம் அப்படின்னா நீங்கள் பே பண்ணிட்ட பிறகு தான் ஆடே வரும். புரியுதுங்களா?
ஸோ இவரது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி காட்டுறோம் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இப்போ ஏன்னா ஒரு சிலர் கிரெடிட் கார்டெலாம் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, டெபிட் கார்டுனா பயப்படுவீங்க, அதனால் நான் யூபிஐ மூலிமா போகிறேன். ஸோ யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இது சொல்லுது பாருங்கள், அதுலேயே நீங்கள் பணம் பே பண்ண பிறகு தான் யூபிஐ மூலிமா பயன்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் டிஸ்பிளே ஆகணும்னா நீங்கள் உங்கள் டெபிட் கார்டோ இல்லை உங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி டெபிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறது இல்லை, கிரெடிட் கார்டு தான் அதை அக்செப்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போது யூபிஐயில் நம்ம எவ்வளோ போடணும், 400 ரூபா. ஸோ 400 ரூபா போட்டு ரிவ்யூ பேமெண்ட்ஸ் கொடுக்குறேன். மேக் பேமெண்ட்டு, enable pop-up, click on refresh to complete your purchase. ஓகே, ஸோ பாப்அப் ஒன்று ஆட் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா. ஸோ மேலே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா எனேபிள் பாப்அப்புன்ற ஒரு ஐக்கான் நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது எனேபிள் பண்ணணும். ரைட், திஸ் ஒன், ஆல்வேஸ் அலோ பாப்அப்ஸு டு ஃபேஸ்புக்கு. ஓகே, இப்போ நான் ஆட் பேமெண்ட் மெத்தட் கொடுத்து மறுபடியும் யூபிஐ போகிறேன். ஸோ பேமெண்ட் அப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ 400 rupees அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ நான் இப்போ அதை ஜிபேயில் போய்ட்டு நான் அதை ப்ராசஸ் பண்ணுறேன். யூபிஐ ப்ராசஸ்லாம் தெரியும் இல்லைங்களா. நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜிபே, இல்லை உங்களுக்கு பேடிஎம் வச்சுருக்கீங்கன்னா பேடிஎம், யூபிஐ எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த யூபிஐ மூலிமா ப்ராசஸ் பண்ணுங்கள். நான் பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தா இப்போ பூஸ்ட் போஸ்ட் நவ் கொடுக்கலாமா. ஓகே, ஸோ பூஸ்ட் போஸ்ட்டும் கொடுத்தா அது அப்ரூவ் பண்ணாது. ஏன் அப்படின்னா என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் அது உள்ளே வந்த பிறகு 399 ரூபா 99 பைசா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஸோ அதனால் ஆட் அப்ரூவல் ஆகலை. ஆனால் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், அந்த 400 ரூபா வரத்துக்காக திருப்பியும் யூபிஐக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் மறுபடியும் பே பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பே பண்ணது ஆட்ஸ் மேனேஜர் வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாலெட்டில் ஸ்டோர் ஆகிடும் அந்த அமௌண்ட்டு. ஓகேங்களா, 399 ரூபா 99 பைசா ப்ரீபெய்ட் பேலன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஆனால் நம்ம ஆட் அங்கே கொடுத்த அமௌண்ட் வந்து 400 ரூபா. ஒன்று இப்போ அந்த 400 ரூபா ரிமூவ் பண்ணிவிட்டு நான் 399 ரூபா 99 பைசான்னு போடணும். அப்படி இல்லைன்னா 400 ரூபாய்க்கு தான் நான் ஆட் கொடுக்க முடிவு பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ இங்கே வேல்யூ எனக்கு 400 வர வைக்கிறதுக்காக நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ யூபிஐ ஆக்சுவலாக நீங்கள் யூபிஐயில் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, வேறு எந்த மெத்தட் மூலிமா நீங்கள் மறுபடியும் வந்து பே பண்ணலாம். ஸோ நான் ஒரு 10 ரூபா பே பண்ணேன்னா எனக்கு 409 ரூபா 99 பைசா என் அக்கௌண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது காட்டும். ஸோ நான் மறுபடியும் யூபிஐ அட்ரஸ் கொடுத்து பே பண்ணுறேன். ஓகே, ஸோ பே பண்ணதுனால இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ என்னோடய ஆட் வந்து ரிவ்யூவில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ கோ டு ஆட் சென்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் சென்டர் இதில் வந்து ஃபேஸ்புக்கு, ஓகே, இன்னும் ரிவ்யூவில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வித் ஆடுன்னு காட்டுதுன்னா பயப்பட வேண்டாம். அதோட கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் இன்னும் அதிகமாக செலவு பண்ணி இன்னும் நிறைய விளம்பரம் பண்ணால் இன்னும் நல்லா போகும் அப்படிங்கிறதுக்காக, அது உங்களை நோட்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சு காட்டும். ஓகேங்களா, இன்னும் உங்கள் ஆடு ரிவ்யூவில் தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் டேக்ஸ் டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா 472 ரூபா ஆகும் அப்படின்னு போட்டிருக்கான், டேக்ஸோட சேர்த்து. ஓகேங்களா, கவர்மெண்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த டேக்ஸோட சேர்த்து. இப்போ பாருங்கள், ஆல் ஆட் சென்டரில் போய்ட்டு ஆல் ஆட்ஸ் கொடுங்க. போய்ட்டு ஆல் ஆட்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடு டிஸ்பிளே ஆகிருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பாய்.